ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம சப்ஸ்கிரைப் சொன்ன மாதிரி கப்பி வாங்கியாச்சு. இன்றைக்கி இந்த கப்பிக்கு தான் டேங்க் செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கப்பிக்கு இதில் 7 கப்பி வாங்கியிருக்கோம். 2 மேலு 5 ஃபீமேலு. இப்போ கப்பி செட் பண்ணுறதுக்கு என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட் நிறைய ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் வாங்கியிருக்கோம். அடுத்த கப்பிக்கு ஹைடிங் பிளேஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு லவ் பேர்ட்ஸ் பானை தான் வாங்கியிருக்கோம். இந்த ட்ரம்மில் தான் நம்ம கப்பிக்கு டேங்க் செட் பண்ண போகிறோம். இதில் 2 சைடும் உடஞ்சிருந்து, அதனால் நம்ம சிமெண்ட்டை வச்சு பேட்ச் ஒர்க் பார்த்துருக்கோம். இதுக்குள்ளே எப்படி போடனா, தார்பாய் இருக்குல்ல, அந்த தார்பாயை உள்ளே வச்சு இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி தான் போட போகிறேன். ஏன்னா இதில் உடஞ்சிருக்கு, இல்லைன்னா நம்ம அப்படி போட்டுடலாம். நம்ம பழைய டேங்க்லேருந்து ஒரு 8 ஸ்டோன் எடுத்துருக்கோம் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு. அடுத்து இதுதான் அந்த தார்பாய். நம்ம குடவுனில் கிடந்தனால ஒரே தூசியாக இருக்குது, இன்னும் ஃபுல்லும் கழுவணும். அடுத்தது இப்போ நம்ம கழுவிடலாம். இதை இப்போ நம்ம நல்லா கழுவணும். கழுவிட்டு அந்த தூசி அவ்வளோத்தையும் தள்ளி விட்டுட்டு நான் இன்னும் அந்த தள்ளி விட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். தார்பாயும் நீட்டாக கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ட்ரம்லேயும் கொஞ்சம் மண்ணாக இருந்து அது இப்போ நம்ம கழுவி க்ளீன் ஆக்கிடலாம். இப்போ நம்ம ட்ரம்மும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது தார்பாயும் உள்ளே போட்டாச்சு. இன்னும் இதை சுற்றி கிளிப்பு குத்துனா தான் அது கரெக்டாக இருக்கும். கிளிப்பு குத்திட்டு தண்ணி ஊற்றிடலாம். இந்த கிளிப்பை சுற்றி இழுத்து இது பண்ணி குத்தி விட்டுட்டோன்னா போதும். இப்போ நம்ம இந்த ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி ஊற்றிடலாம் டியூப்பு போட்டு. இப்போ நம்ம டியூப் வச்சு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சோன்னா நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ட்ரம்மில் தண்ணி நிறைச்சாச்சு. இன்னும் பானையை உள்ளே வச்சிடலாம். இப்போ பானையும் உள்ளே வச்சாச்சு. அடுத்தது கல்லை உள்ளே போட்டுடலாம். நம்ம உள்ளே கல்லும் போட்டாச்சு. இப்போ அடுத்த ப்ளூ மெடிசன் ஊற்றிடலாம். இதுதான் ப்ளூ மெடிசன். ப்ளூ மெடிசனில் இதில் 10 ட்ராப்ஸ் ஊற்றிடலாம் உள்ள. இப்போ நம்ம ப்ளூ மெடிசனில் 10 ட்ராப்ஸ் ஊற்றலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ட்ராப்ஸ் ஊற்றியாச்சு. இது உள்ளே ராக் சால்ட் போட்டுக்கலாம். இது ஒரு கை தான் போடணும். நான் இதில் 1/2 டம்ளர் தான் போடுவேன். பாருங்கள், இப்போ நம்ம சுற்றி போட்டு விட்டுட்டு பார்த்திங்களா, 1/2 டம்ளர் தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த பக்கெட்டில் உள்ள ஃபாக்ஸ்டெயில் எடுத்து நம்ம டேங்க்குள்ளே போட்டுடலாம். இப்போ நான் ஃபாக்ஸ்டெயில் போட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லா ஃபாக்ஸ்டெயிலும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நத்தை இருந்துச்சு, அந்த நத்தையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம கப்பீஸை உள்ளே விட்டுடலாம். இப்போ கப்பீஸை டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் உள்ளே போட்டுக்கலாம். 5 minutes later. இப்போ நம்ம கப்பியை உள்ளே பிடிச்சி விட்டுறலாம். இப்போ ஒன்று ஒன்றா தான் விடணும், அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிடக்கூடாது. அதனால் கப்பியை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கப்பீஸை பிடிச்சாச்சு. கொஞ்சம் இன்னும் அடுத்ததும் பிடிக்கணும். எல்லாம் உள்ளே போகுது. நான் அடுத்ததும் பிடிச்சாச்சு. அடுத்தது இப்போது நைட் ஆகிட்டு, அதனால் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ டார்ச் லைட்டை போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாம் கொஞ்சம் செட் ஆகிட்டு தண்ணியில். மேலே டாப்புக்கு மூடணும், ஏன்னா பூனைலாம் பிடிச்சிட்டு போயிடும். அதுக்காக நானே ஒன்று செஞ்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். இதான் அது. நான் ஒரு 4 பலகையை வச்சு அடிச்சுட்டு, அடுத்த சென்டரில் ஒரு பலகை, சைடில் 2 பலகையை வச்சு கொடுத்துட்டு, இதை அப்படியே எடுத்து அந்த ட்ரம்முக்கு மேலே வச்சிட்டோன்னா இப்படி தான் இருக்கும். ட்ரம்முக்கு மேலே வச்சிட்டோன்னா இதுக்கு மேலே டைல்ஸ் அடிக்க வச்சிட்டா நைட்டு மட்டும் டைல்ஸ் அடிக்க வச்சுட்டு அந்த பூனை கொக்கெல்லாம் பிடிக்காது. நம்ம இப்படி தான் இருக்கும். டைல்ஸ் 4 சைடு டைல்ஸ் வச்சுட்டு இந்த சைடு வழியாக தான் நம்ம ஃபுட்டு எல்லாம் போட்டுக்கலாம். இந்த சைடு கேப் இருக்கா, அந்த சைடில் தான் ஃபுட்டு எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பாய் கைஸ்.